ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோய் உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். என் கணவர் 18 வயசுல இருந்தே கைனி போடுவாரு. அது எங்க வாழ்க்கையில இவ்ளோ மோசமான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு எனக்கு தெரியவே இல்லை. அவருக்கு கேன்சர்ன்ற ஆபத்தான நோய் இருக்கு. எங்க வீட்ல சம்பாதிக்கிறவரு அவர் ஒருத்தர் மட்டும்தான். வருங்காலத்துல எங்களுக்கு என்ன நடக்கும்னு நினைச்சாலே எனக்கு சரியா தூங்க முடியல. கைனி எங்க வாழ்க்கையை அழிச்சிருச்சு. கைனி, குட்கா, சர்தா, பான் மசாலா குடும்பங்களை அழிக்கிறது. இன்றைய புகையிலையை விட்டு விடுங்கள். உதவிக்கு 18001123 அழைக்கவும். I love you. ஹலோ ஹலோ வருண், எங்கடா இருக்க? வந்தன்கிறமா டிராஃபிக்ல மாட்டிருக்கிற. டைம் பாத்தியா? பார்த்த ஒரு 5 minutes டைம் கூட நான் வந்துடுறேன். சரி வா, வெயிட் பண்றேன். ஹாய். ஹாய். என்னம்மா எப்படி இருக்கிற? உட்கார். ஏன் லேட்டு? டிராஃபிக் இருந்துச்சுமா. சரி, ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. ஸோ மெனு. என்ன சாப்பிட்ற போது நீ? எனிதிங் ஆஃப் யுவர் சாய்ஸ். ப்ரோ 2 கேப்பிச்சினோ. ஓகேவா? அதில் ஆட் தட் சாக்கோ மிக்ஸ். ஓகே ஓகே ஷூர், தேங்க்யூ. பின்ன என்ன மது சடனாக வர சொல்லியிருக்கிற? எனிதிங் சீரியஸ்? சீரியஸாலாம் இல்லை, பட் இம்பார்ட்டண்ட். லைஃப் மேட்டர். உன்கிட்ட ரொம்ப நாளாக சொல்லணும்னு நினச்சேன். சொல்லாமலும் இருக்க முடியாது. உன் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. ஐ லவ் யூ வருண். என்னாச்சு? நீ இன்னும் அவனை பற்றி நினச்சிட்ருக்கியா? Not him.
just the version of me. நீ ஏதோ சொன்ன, பட் நான் அதை சரியாக கேட்டுக்கல. உனக்கு இஷ்டம் இருந்தால் சொல்லு, இல்லைன்னா வேண்டாம். ம். ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே கேஃபேல தான் நான் வருணுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். இங்கே வர வரைக்கும் இதை உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. நீ எப்படி எடுத்துப்பியோன்ற பயம். வருண் நான் ஆஃபீஸில் மீட் பண்ணேன். பார்த்த உடனே ஒரு ஸ்பார்க். அது எப்படி லவ்வாக மாறுச்சுன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரில. அதுக்கப்புறம் நிறைய ஊர் சுற்றிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். பட் ஒரு நாள் எமர்ஜென்சி 5 lakhs வேணும்னு கேட்டான். நானும் நம்ம வாழ போகிற வாழ்க்கை தானேன்னு லோன் எடுத்து கொடுத்தேன். 2 நாளில் ஆளே காணும். லாஸ்ட் மந்த் தான் அந்த லோனை கிளியர் பண்ணேன். எத்தனை ஃபோன் கால்ஸ், எத்தனை மெசேஜஸ், எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை. அவன் வீட்டுக்கிட்ட கூட போய் பார்த்தேன். வீடு மாறி போயிட்டேன்னு சொன்னாங்க. நிறைய அழுத, நிறைய வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் லவ் மேலேயே நம்பிக்கை போயிடுச்சு. அப்போதான் ஒன்று பார்த்தேன். என் லைஃப் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிச்சு. இப்போ இப்படி இருக்கேன் உன் முன்னாடி. நீயும் என்னை விட்டு போயிட மாட்டல. விட்டு போத்துக்கணும், நான் உன்னை லவ் பண்ணல மது. இப்போ போகலாமா? போகலாம். எங்கே போகிறோம்? ஸ்வீட் சாப்பிட போகிறோம். நிஜமாவா? ஸோ அங்கே என்னோடய பர்த்டே டைமில் அங்கே போவேன் டெம்பிளுக்கு. அங்கே ஒரு பாசிட்டிவ் வைப். என்ன ஸ்பெஷல் அங்கே? அந்த டெம்பிள் கிங்டம் கிங் இருக்கு இல்லையா, அந்த கிங்கோட ஸ்டார் ராசி வந்து சேம் மேட்சிங். ஓ, ஸோ என்னோடய பர்த்டே டைமுக்கு அங்கே போவேன். நல்லம். இஃப் யூ டோன்ட் மைண்ட், கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? ஏன்டா எப்போ பார்த்தாலும் இந்த கெஃபேக்கு கூப்பிட்டுட்டு வர? அது இங்கே வந்தது கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்குது ஐஷு. ஹே, உனக்கு அஸ்வின் தெரியுமா? தெரியுமே. அவன் நேற்று ஒரு ரீல் எடுக்க போய் அவன் கால் ட்விஸ்ட் ஆகி அடி விழுந்துருச்சு. நிஜமாவா? அது நான் தான் ரோல் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஐ வாஸ் காலிங் இஸ் பிரதர். மது, ஒரு நிமிஷம். எங்க போயிட்ட வருண்? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? எத்தனை ஃபோன் கால்ஸ். உன் வீட்டுக்கிட்ட கூட போய் பார்த்த, யாருமே இல்ல. சொல்லிட்டாச்சும் போயிருக்கலாம்ல. நான் உன்னை சீட் பண்ண நினைக்கல மது, தெரியுமா? எங்கள் லைஃப் ரொம்ப மோசமாக போயிடுச்சு மது. எங்கள் அப்பா கம்பெனி ஃபுல்லாக லாஸாக போயிடுச்சு மது. கடை வந்து ப்ரெஷர் மேலே ப்ரெஷர், தெரியுமா? கடை ப்ரெஷரில் வீடு விட்டு ஊருக்கு போயிடலான்னு நினச்சேன். ஆனால் எங்கள் சொன்ன அம்மா கிட்ட இந்த மாதிரி மது விட்டு வர முடியாது. அங்கே கேட்டாங்க இந்த மாதிரி பொண்ணு முக்கியமா நாங்கள் முக்கியமா. அந்த டைமில் எங்கள் சாய்ஸ் இல்லை மது, தெரியுமா? ஊரில் இருக்கும்போது எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு.
என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. இவ்வளோ பண்ண தெரிஞ்ச எனக்கு இந்த கஷ்டத்தில் உன் கூட இருக்க தெரியாதா என்ன? ஏன் சொல்லலை வருண்? இதை நான் சால்வ் பண்ணியிருப்பேனே. நீ கொடுத்த அமௌண்ட்டு திரும்பி கொடுக்குறதா திரும்பி வந்த மது தெரியுமா? உன்னை எங்கெல்லாம் தேடின தெரியுமா? உன் வீடுக்கிட்ட வந்த, ஆஃபீஸ் கிட்ட வந்துட்டு தேடினேன். அங்கே சொன்னாங்க நீ ஆஃபீஸில் இல்லைன்னு சொன்னாங்க. திரும்பி ஊருக்கு போகிற சிச்சுவேஷன் வந்துச்சு மது. உன் காண்டாக்ட் நம்பர் கூட குறைய ட்ரை பண்ணேன், அண்டும் நம்பர் போகல தெரியுமா? ஏன் நம்பர் சேஞ்ச் பண்ண? என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கணும் வருண். என்ன பண்ண சொல்கிற வருண்? உன் மேலே கோவம். அடுத்த லைஃப்பில் நான் என்ன பண்ணணுன்னே தெரில. எனக்கு வேற ஆப்ஷன் இருந்தில்ல வருண். எனக்கு வேற ஆப்ஷன் கொடுக்கல. I had to take this decision. என்ன மன்னிச்சிரு மது. என்ன மன்னிச்சிரு மது. ஹலோ அது இப்போ பேசி என்ன ஆக போகுது? ஏதாச்சும் மாறப்போதா என்ன? இல்லை எல்லாம் முடிஞ்சு ரொம்ப தூரம் போயிட்டோம். யார் அந்த பொண்ணு? மாமா பொண்ணு. அப்பா இருந்தது அப்புறம் ஒரு வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டோம். வேறு சாய்ஸ் இல்லை மது. அவ யார்? அவர் என் பாய் ஃப்ரெண்ட். கங்க்ராட்ஸ், பட் ஐம் ஹாப்பி ஃபார் யூ. அவ்வளோதான் இல்லை? ஐம் சாரி மது. எனிதிங் எல்ஸ்? நான் கிளம்புறேன். குட் பை. யார் அவன்? யார் அந்த பொண்ணு? யாரு அவன்? என் பழைய ஃப்ரெண்டு. அவன் தான் வருண். சொல்லியிருக்கேன்ல. நீ என்னை விட்டு போக மாட்டேல? இனி எங்கேயும் போக மாட்டேன். போலாமா?